அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். கோவிலுக்கு போயிட்டு இறை வழிபாடு செய்யக்கூடிய எல்லோருக்குமே அவங்களுடைய கஷ்டம் சரியாயிடுமா? அவங்க வாழ்க்கையில ஆசைப்பட்டது எல்லாமே கிடைச்சிருமா? அப்படின்னா கிடையாது. ஆனா ஒரு சிலருக்கு மட்டும் அவங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் படிப்படியா குறைஞ்சு, வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் ஏற்படுது. இதற்கு காரணம் அவங்களுடைய இறை வழிபாடு அப்படின்னு சொல்றாங்க. நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. இறை வழிபாட்டுல நம்ம செய்யக்கூடிய தவறுகள் என்ன? எப்படி செஞ்சா நம்முடைய அனைத்து விதமான வேண்டுதலும் நிறைவேறும்? இதுபோல பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்கள இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நீங்க எந்த மதத்தவரை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, உங்கள் மதத்துக்குரிய இறை வழிபாடு செய்யும்போது, அந்த இறைவனுக்கென்று சில விதிமுறைகளும், கட்டுப்பாடுகளும் இருக்கும். அந்த விதிமுறைகளும், கட்டுப்பாடுகளும் சரியான முறையில கடைபிடிச்சு இறை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா, நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். உங்களுடைய கஷ்டங்கள் குறையும். உதாரணத்துக்கு சபரிமலைக்கு மாலை போடும்போது நீங்க செருப்பு அணியக்கூடாது, மது பொருட்கள் சாப்பிடக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது, சிகை அலங்காரம் செய்யக்கூடாது, முக அலங்காரம் செய்யக்கூடாது, கருப்பு துணி அல்லது காவி துணி அணிய வேண்டும், ஒரு நாளைக்கு இருமுறை குளிக்க வேண்டும், இறைவனுக்கு பூஜை செய்த பிறகேதான் உணவு உண்ண வேண்டும். இதுபோல பல்வேறு விதமான கட்டுப்பாடுகள் உண்டு. இவை அனைத்தும் கடைபிடிக்கக்கூடிய நபர்களுக்கு 48 நாளுக்கு பிறகு சபரிமலைக்கு சென்று வந்த பிறகு அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. இதில் ஏதாவது தவறு செய்கிறவங்க இந்த கட்டுப்பாடுகளையும் இந்த விதிமுறைகளும் கடைபிடிக்காதவங்களுக்கு நிச்சயமாக நீங்க எத்தனை வருஷம் மாலை போட்டாலும் சரி, எத்தனை முறை கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் சரி, அந்த இறைவனுடைய அருளும் ஆசியும் அந்த அளவுக்கு கிடைக்காது என்பதுதான் உண்மை. அடுத்த ஒரு விஷயமாக, கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிடுறோம் அப்படின்னா நம்முடைய கஷ்டம் போகணும், நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படணும் என்பதற்காக தான் கோவிலுக்கு போறோம். மேலும் நம்ம வாழ்க்கையில அறிந்தும் அறியாமல் செய்த பாவத்தால் ஏற்பட்டிருக்கக்கூடிய கெட்ட கர்ம பலனால தான் நம்ம பல்வேறு விதமான கஷ்டங்களை அனுபவிக்கிறோம். அந்த கர்ம பலன் குறைவதற்கும் தான் நம்ம கோவிலுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி கோவிலுக்கு போகும்போது எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்மள மாதிரி அந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் மனதை கஷ்டப்படுத்துற மாதிரியோ, வேதனைப்படுத்துற மாதிரியோ எந்த முறையிலும் நடந்துக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. கோவிலுக்கு போயிட்டு சாமி பார்க்கணும் அப்படின்னா வரிசையில் நின்று காத்திருந்து தெய்வத்தை பார்ப்பது தான் மிகவும் உத்தமம், மிகவும் சரியான ஒரு செயல் அப்படின்னு சொல்றாங்க. நம்மை படைத்து நமக்கு வசதியும் வாய்ப்பையும் கொடுத்த இறைவனிடமே வசதியும் வாய்ப்பையும் காட்டி குறுக்கு வழியில் சென்று செல்வாக்கு மூலம் அனைவரையும் பின்னுக்கு தள்ளி நீங்க இறைவனை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீண்ட வரிசையில் காத்திருக்கக்கூடிய பக்தர்களுடைய மனதில் எந்த அளவுக்கு ஒரு வேதனை நீங்க உருவாக்குவீங்க, அந்த வேதனையால் ஏற்படக்கூடிய கர்ம பலன் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால தான் எத்தனை முறை கோயிலுக்கு போனாலும் ஒரு சிலருக்குலாம் நல்லதே நடக்க மாட்டேங்குது, கஷ்டம் மேல கஷ்டம் வருது. கோயிலுக்கு போயிட்டு இறை வழிபாடு நீங்க செய்றீங்க அப்படின்னா உங்களை மாதிரி வரக்கூடிய பக்தர்களுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு மனதளவிலும் நீங்க எந்த ஒரு வேதனையும் கஷ்டத்தையும் கொடுக்காம கோவிலுக்கு சென்று இறை வழிபாடு செய்ய வேண்டும். கோவிலுக்கு சென்று நம்ம இறை வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா கோவிலுக்கு செல்லும் போது பூ, பழம், கற்பூரம், நெய் தீபங்கள் இல்லை உங்கள் மதத்துக்குரிய அந்த இறைவனுக்கு படைக்கக்கூடிய சில புனிதமான பொருட்களை நீங்கள் வாங்கிட்டு போவீங்க இல்லையா, இது போல விஷயங்களை நீங்கள் தவறாமல் வாங்கிட்டு போகணும். வெறுங்கையோடு கோவிலுக்கு செல்லவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. குறைஞ்சது பூவாச்சு நீங்கள் கோவிலுக்கு வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பூவை நீங்கள் இறைவனுக்கு வைத்து இறை வழிபாடு செய்யும் போது உங்களுடைய பிரார்த்தனையை நிச்சயமாக இறைவன் நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லப்படுது. எதுவுமே வாங்காமல் வெறுங்கையோடு போவது மிகவும் தவறான ஒரு செயல் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் கோவிலுக்கு சென்று இறை வழிபாடு செய்ய போகிறீங்க அப்படின்னா சாமி பார்ப்பதற்கு முன்பு அல்லது சாமி பார்த்த பிறகுனாச்சும் நீங்கள் கோவில் வாசல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தானம் தர்மம் நிச்சயமாக செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் கடவுள் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னு ஆசீர்வாதம் செய்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய தானம் தர்மம் தான் உங்களுடைய கெட்ட கர்ம பலனை அதீத வேகத்துடன் குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோவிலுக்கு போயிட்டு இறைவனுடைய அருள் மற்றும் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தராது, நாம் செய்யக்கூடிய தானமும் தர்மமும் தான் நம்ம வாழ்க்கையின் உயர்வுக்கு உறுதுணையாக இருக்கும். கோவிலுக்கு போகிறீங்க, இறை வழிபாடு செய்ய போகிறீங்க அப்படின்னா உடல் தூய்மை ரொம்பவும் முக்கியம். பொதுவாகவே சில கோவிலுக்கு போகணும் அப்படின்னா தலைக்கு குளிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும்
திருமணமான தம்பதிகளாக இருந்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா அன்று இரவு தாம்பத்தியம் செய்யாமல் இருப்பது நல்லது, மாமிசம் சாப்பிடாமல் இருப்பது நல்லது. மேலும் வீட்டை நல்ல முறையில் தூய்மைப்படுத்தி வைத்திருக்க வேண்டும். இதுபோல் பல்வேறு சுத்தம் சம்பந்தமான விஷயங்களை செய்துவிட்டு கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா அது ஆக சிறந்த செயல் அப்படின்னு சொல்லப்படுது. உடல் தூய்மை எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல் மன தூய்மையும் இறை வழிபாடு செய்யும் போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுது. இறைவனிடம் உங்களுடைய பிரார்த்தனை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அந்த நேரத்திலும் சபலமான எண்ணங்கள் ஏற்படக்கூடாது, பேராசையான விஷயங்கள் ஏற்படக்கூடாது. உங்களை மாதிரி இருக்கக்கூடிய பக்தர்களிடம் இருக்கக்கூடிய நகைகளையோ அவங்க மேலே இருக்கக்கூடிய மோகத்தையோ அகற்றிவிட்டு இறைவனிடம் மட்டும் உங்கள் எண்ணங்களையும் சிந்தனைகளும் செலுத்தி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கனால் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றமும் இறைவனுடைய அருளும் ஆசையும் கிடைக்கும். அதை விட்டுட்டு இறை வழிபாடு செய்யும்போது மோகத்தையும் ஆசையும் நீங்கள் மனதில் வச்சிங்க அப்படின்னா கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்காது. அதே போல் கோவிலுக்கு சாமி கும்பிடணும்னு வந்துட்ட பிறகு நிதானமாக பொறுமையாக அமைதியாக இறை வழிபாடு செய்யணும். அவசர அவசரமாக எதையும் செய்யக்கூடாது. அவசர அவசரமாக எல்லாரையும் முந்திக்கிட்டு போய் சாமி கும்பிட்டுட்டு வேகமாக கோவிலை சுற்றி வந்துட்டு உடனே கீழே விழுந்து கும்பிட்டுட்டு உட்காராமல் கூட நீங்கள் கோவில் விட்டு வெளியே போயிட்டீங்க அப்படின்னா அந்த கோவிலில் இருக்கக்கூடிய நேர்மறையான ஆற்றல் உங்களுக்கு கிடைக்காது, இறைவனுடைய சக்தி உங்களுக்கு கிடைக்காது. ரொம்ப நிதானமாக அமைதியாக பொறுமையாக நீங்கள் இறை வழிபாடு செய்ய வேண்டும். இறைவனை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக கோவிலை நீங்கள் சுற்றி வரணும். அதுக்கு பிறகு கோவிலில் கீழ் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். அதுக்கப்புறம் கோவிலை குறைந்தது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆச்சு நீங்கள் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போகணும். இவ்வாறு செய்தால்தான் கோவிலிருந்து கிடைக்கக்கூடிய நேர்மறையான ஆற்றல் மூலம் நம்ம வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நீண்ட காலத்துக்கு நிலைத்திருக்கும். அவசர அவசரமாக கோவிலுக்கு வந்து அவசர அவசரமாக தயவு செஞ்சு கோவிலை விட்டு வெளியே போகாதீங்க. இதனால் இறைவனுடைய அருளும் கோவிலுடைய நேர்மறையான ஆற்றலும் நமக்கு அந்தளவுக்கு அதீதமாக கிடைக்காது. கோவிலுக்கு சென்று இறை வழிபாடு செய்யக்கூடிய அந்த ஒரு நேரத்திலும் கூட நீங்கள் வீண் விவாதம் செய்வீங்க, தேவையில்லாத ஒரு விஷயத்தை எடுத்து பேசிட்டு இருப்பீங்க. அதே போல் சண்டையில் தேவையில்லாமல் சில நேரங்களில் காயப்படுத்தக்கூடிய கெட்ட வார்த்தைகளும் விட்டுடுவீங்க. அதே போல் எதிர்மறையான வார்த்தைகளும் நீங்கள் விடுவீங்க. கோயிலுக்கு வந்தீங்கன்னா அதிகபட்சம் மௌனமாக இருக்க வேண்டும். அதே போல் இறைவனுடைய நாமத்தையோ மந்திரத்தையோ தொடர்ந்து உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். இவ்வாறு செய்வதனால் மட்டுமே தான் ஒரு சிலருக்கு கோயிலுக்கு வருவதன் மூலம் அவங்களுடைய கஷ்டங்கள் சரியாகுது, வாழ்க்கை நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுது. கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னா ஏதாவது பேசிட்டு இருக்கிறது, தேவையில்லாமல் வம்பு சண்டை வாங்குறது, மற்றவங்களை குறை சொல்கிறது, தேவையில்லாமல் வீட்டு கதை சீரியல் சினிமா அவங்க இப்படி இருக்காங்க இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு புரளி பேசுறது, இது போல தேவையில்லாமல் வீண் விவாதம் செய்வது கோவிலுடைய அமைதிக்கு சீர்குலைவாக ஏற்படும். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அமைதியாக இருக்கணும். அப்படி இல்லையா இறைவனுடைய நாமத்தையோ இறைவனுடைய மந்திரத்தையோ உச்சரிப்பதன் மூலம் கடவுளுடைய அருள் அதீதமாக கிடைக்கும். கோவிலுக்கு போய் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு நேராக உங்கள் வீட்டுக்கு பூஜை அறைக்கு சென்று விளக்கேற்றி உங்களுடைய வேண்டுதலை உங்கள் பூஜை அறையில் முடிக்கணும். இவ்வாறு செய்யாமல் அதுக்கு இடையில் தேவையில்லாமல் இடத்துக்கு போயிட்டு இறைவனுடைய சக்தியை நீங்கள் வீணடிக்கக்கூடாது. கோவிலுக்கு சென்று நேரடியாக இறைவனுடைய அருளோடு பக்தியோடு உங்கள் வீட்டுக்கு சென்று பூஜைகளை முடிக்கிறீங்க அப்படின்னா கடவுளுடைய ஆசீர்வாதத்தையும் அந்த தெய்வீக சக்தியும் நேராக உங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்குறீங்க அப்படின்னு அர்த்தம். இறுதியாக கோவிலுக்கு போகிறதால நம்ம வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா அது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் கோவிலுக்கு மட்டும்தான் நான் போவேன், அதுக்கப்புறம் எந்த முயற்சியும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அதை விட மிகப்பெரிய முட்டாள்தனம் வேறு எதுவுமே கிடையாதுங்க. இறை வழிபாடு என்பது உங்களுக்குள்ள ஒரு உத்வேகத்தையும் சக்தியும் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை கொண்டு நீங்கள் முயற்சி செய்யும்போது தான் உங்களுடைய ஆசை உங்களுடைய பிரார்த்தனை எந்த அளவுக்கு நிறைவேறும் அப்படின்னு உங்களால் உணர முடியும். இறை வழிபாட்டுக்கு பிறகு நீங்கள் முயற்சி செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பலனும் இல்லை. உங்கள் மீது நம்பிக்கையே இல்லை அப்படின்னா இறைவனே நேரில் வந்தாலும் பலன் அளிக்காதுங்க. அதனால் இறை வழிபாடு ரொம்ப முக்கியம். அதுக்கு சமமாக உங்களுடைய முயற்சி அதீத முக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாகவே இறை வழிபாடு என்பது நல்ல ஒழுக்கங்களில் முக்கியமான ஒரு பழக்கமாக கருதப்படுது. இறை வழிபாடு செய்வதன் மூலம் நம்மையும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்களை தடுக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நல்ல விஷயங்களை நாம் அதிகமாக கற்க முடியும், வாழ்க்கையில் முன்னேற முடியும். நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா மாதத்துக்கு ஒரு முறை
முறையாவது நீங்கள் நிச்சயமாக குலதெய்வ வழிபாடு செய்யணும். அதே போல் வாரத்துக்கு ஒரு முறையாவது உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் கோவிலுக்கு சென்று வர வேண்டும். இவ்வாறு நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து நல்ல ஒழுக்கத்துடன் நல்ல ஒரு கட்டுப்பாடுடன் இறை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் படிப்படியாக குறைந்து வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக நீங்கள் சந்திப்பீங்க. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, உங்களுடைய அனுபவங்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கோவிலுக்கு போகும்போது குறுக்கோவில் சென்று காத்திருக்கக்கூடிய பக்தர்கள் மனதில் வேதனையை ஏற்படுத்தாதீங்க. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.